வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்க கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் அக்வாமேன் அந்த லாஸ்ட் கிங்டம் படத்தோட ஸ்பாய்லர் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 1 வீக் ஆகுது. இன்னத்துக்கு எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஸ்பாய்லர் அலர்ட்டோட இந்த படத்தில் என்னென்ன விஷயங்கள் எனக்கு செட் ஆச்சு, எதுலாம் செட் ஆகலன்னு மொத்தமாக பார்த்துருவோம். இப்போதைக்கு இந்த படம் ரொம்ப நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஐ மீன் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன மற்ற டிசி படங்களோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ப்ளூ பீட்டிலோட அந்த கலெக்ஷனை ஒரே வீக்கெண்டில் எடுத்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் அது மேபி இதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா ஓரளவுக்கு அந்த ப்ராஃபிட் எடுக்க வாய்ப்புகள் அதிகம் சொல்கிறாங்க. காரணம் பெர்ஃபெக்டான ஒரு ஃபெஸ்டிவல் சீசனில் ஃபேமிலி படம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஒன்றா சேர்ந்து இந்த படத்தை ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் லைட்டாக தமிழ் படம் பார்க்குற மாதிரி ஒரு வைபு இருக்கும். லைக் உங்கள் குழந்தைய கழுத்துட்டு போயிட்டாங்க, அந்த வில்லனை தடுத்து நிறுத்தி உங்கள் குழந்தைய காப்பாற்றணுங்கிற அந்த ஒரு ஃபேமிலி சென்ட்ரிக் ட்ராமாங்கிறது பேக்ரவுண்டில் ப்ளே ஆகிக்கிட்டே இருக்கும். அண்ட் அந்த இடத்துல நம்ம அக்வாமேன் ஒரு நல்ல அப்பாவா எப்படி இருக்கணுங்கிற மாதிரி புரிஞ்சுக்கவும் ட்ரை பண்ணுவார். ஸோ ஒரு ஃபேமிலி சென்ட்ரிக் ஸ்டோரியாக இருந்தது இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு. எனக்கு தெரிஞ்ச அக்வாமேனுக்கு ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இன்டர்நேஷனலாக இந்த படம் சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். யாராவது இந்த படத்தை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபேமிலியை போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் தாங்க. ப்ளஸ் இந்த படத்தோட டெக்னிக்காலிட்டியை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். பிகாஸ் மியூசிக்ல ஆரம்பிச்சு படத்தோட எஸ்எஃப்எக்ஸ் விஎஃப்எக்ஸ் எல்லாமே பக்காவா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்த படங்களை விட இந்த படம் ரொம்ப வைப்ரண்டா ஏகப்பட்ட விதவிதமான உலகங்களை உருவாக்கி ரொம்பவே கலர்ஃபுல்லா அதே சமயத்தில் ரொம்ப கிளாரிட்டியான அந்த உலகத்தை வந்து பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. அக்வாமேன் 1 ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணமும் அதுதான். அவத்தார் பெண்டோரா மாதிரி ஒரு வித்தியாசமான உலகத்தை அட்லாண்டிஸை வந்து நம்ம கண்ணில் வேற மாதிரி காமிச்சிருந்தாங்க. டார்க் அண்ட் ஏரியா இல்லாமல் அது ஒரு கலர்ஃபுல்லான உலகம், அது ஒரு வித்தியாசமான உலகம். அண்ட் அண்டர் வாட்டரில் நடக்கும்போது அந்த 3D எஃபெக்ட் எல்லாமே அக்வாமேன் 1 நல்லாவே இருந்துச்சு. அக்வாமேன் 2லையுமே சில இடங்கள் அது பக்காவாக ஒர்க் அவுட் ஆச்சு. அதே மாதிரி சர்ஃபேஸ் எர்த்லையுமே நிறைய வித்தியாசமான ஒரு மான்ஸ்டர் லைக் உலகத்தை வந்து பார்த்தா ப்ரெசென்ட் பண்ண பார்த்துருந்தாங்க. அதுக்கு ஒரு சப்ப காரணமும் கட்டியிருந்தாங்க. ஒரு சார்க்கம் தான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே மாற்றி வச்சிருக்குன்னு சொல்லி அதை பற்றி தனியாக பேசுவோம். பட் இது எல்லாத்தையுமே தாண்டி அவங்க பில்ட் பண்ண அந்த உலகம்ங்கிறத எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எக்ஸ்ப்ளோர் பண்ண அவங்க ட்ரை பண்ணது, அதே சமயத்தில் பிரதர்லி அட்வென்ச்சர் அந்த உலகத்தில் போகும்போது நடந்த அந்த காமெடி, இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு டீசெண்டாகவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ எக்ஸ்ப்ளோரேஷன், அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெரெயின்ஸ் அவங்க காட்ட ட்ரை பண்ணது, அட்லாண்டிஸ் உலகத்துக்குள்ள நடந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக ரொம்ப நல்லா அழகாக இருந்துச்சுன்னு சொல்கிறேன். ஸோ விஷுவலி ஒரு சூப்பர் ப்ளீசிங்கான ஒரு படம் தான் அக்வாமேன் 2. அதே மாதிரி ஜேம்ஸ் வானுமே அவருடைய இந்த ஹாரர் டச்சை சில இடங்களை டச் பண்ணிட்டு போயிருப்பாரு. அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம். லைக் ஒரு ஜாம்பி ஸ்டைல் ஆஃப் ஆர்மி வந்து பார்த்தீங்கன்னா அவர் இறக்கி சம்பவசியை பார்த்துருந்தாரு. பட் ஏகப்பட்ட அந்த ரீஷூட்லாம் போய் மேலே அதை காட்ட தேவையில்ல, அந்த எப்படியாவது ஏற கட்டி விடுறா அப்படிங்கிற மாதிரி சில இடங்களை வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போயிட்டாங்க. ஸோ அந்த ஃபைனல் ஃபைட்டை கூட எனக்கு தெரிஞ்சு அவங்க தெளிவாக காட்ட ட்ரை பண்ணல. அதுவும் முக்கியமாக அந்த கிங்கோட ஃபைட் அசால்ட்டாக சப்புன்னு முடிஞ்சு போச்சு. ஸோ அதை இன்னும் பெட்டராக அந்த ஜாம்பி ஸ்டைல் ஆஃப் ஃபைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிட்டாங்கன்னா ஜேம்ஸ் வானோட டச் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருந்திருக்கும். அண்ட் அந்த ஜாம்பி ஆர்மியை வச்சு இன்னும் கொஞ்சம் பயமுறுத்தி இருக்கலாம் சொல்ல வரேன். ஏன்னா படம் முழுக்கவே கலர்ஃபுல்லாக ஃபேமிலி ட்ராமாவாக போயிட்டு இருக்கும்போது பயங்கர ஒரு விஷயம் இந்த படத்துக்கு ஒரு சின்ன கிக்க சேர்த்துருக்கும். ஸோ அதை மிஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். பட் அந்த உலகத்தை பில்ட் பண்ணதுன்னு சொல்லி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் விஎஃப்எக்ஸை மட்டும் அவங்க நம்பி இல்லை. முக்கியமாக இந்த பிளாக் பேண்டாவோட ஸ்டிங்ரே ஷிப் எல்லாத்தையுமே ப்ரொடக்ஷனாகவே டிசைன் பண்ணியிருந்தாங்க. எரிமலைக்குள்ள நடக்கிற அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கல் டிசைன்லேயே போட்டிருக்காங்க. அதனால அது ரொம்ப ஆத்தென்டிக்கா, ரொம்ப ரியலிஸ்டிக் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஜேம்ஸ் வான் இந்த இடங்களை அதிகமாக யூஸ் பண்ணிக்கவும் செஞ்சாரு. ஸோ படத்துக்கான அந்த ஆத்தென்டிசிட்டியே அந்த ப்ரொடக்ஷன் டிசைன்லேருந்தே வருது. முழுக்க கிரீன் ஸ்கிரீன் வச்சு எடுக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஆத்தென்டிக்கா ப்ராக்டிக்கல் எஃபெக்டையுமே புல் பண்ண ட்ரை பண்ணுது. இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி காமிச்சிட்டுன்னு சொல்கிறேன். ஓவராலாகவே ஒரு டெக்னிக்கலி சூப்பர் ஸ்ட்ராங்கான ஒரு மூவிங்க. அதை தொடர்ந்து நம்ம தலைவன் அக்வாமேன் கிட்ட வருவோம். ஸோ இந்த அக்வாமேன் கேரக்டருக்கு ஒரு சூப்பரான ஃபிளாரை சேர்த்தது கண்டிப்பாக ஜேசன் மோமோவா தான். எனக்கு தெரிஞ்சு இவரே அக்வாமேனா இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா எந்த இடத்துலலாம் காமெடி பண்ணணும், எந்த இடத்துலலாம் அந்த வெறித்தனத்தை காட்டணும், ஒரு கிங்காக எங்க இடத்துல முடிவு எடுக்கணும், அதே சமயத்தில் அந்த அப்பாவா அந்த ஒரு அன்பை எப்படி காட்டணும்னு சொல்லி நிறைய இடங்களில் அந்த எமோஷனை சூப்பராகவே ப்ளே பண்ணாரு. அவர் முகம் எல்லாத்துக்குமே செட் ஆகியிருக்கு. அவர் காமெடி பண்ணாலும் ரசிக்க முடியுது. சிட்டிக்காக இந்த கரிஸ்மேட்டிக்காக நிறைய விஷயங்களை பண்ணும்போது அது ரொம்ப ஜாலியாக இருக்கு பார்க்க. அதே சமயத்தில் லைட்டாக பூர்வத்தை தூக்குனாருன்னா ரொம்பவே ரகடா பார்க்கவே மிரட்சியா இருக்காரு. ஸோ எங்க சார்மிங்கா இருக்கணும், எங்க இந்த மாதிரி மிரட்டணும்னு சொல்லி நிறைய விஷயங்களை அழகாவே கையாண்டு கொண்டு போயிருக்காங்க. ஆனா என்ன, நான் கிங்கா இருக்க தகுதியே இல்லைங்கிற மாதிரி அவர் சில இடங்களை போட்டு பண்ண பார்த்துருக்காங்க. லிட்டரலா ஒரு மிகப்பெரிய கூட்டத்துக்கு நடுவில் ஒரு கிங்கா ஒரு தூங்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கப்பட்டது எல்லாமே கிரிஞ்சு காமெடி தான். லெட் ஹிம் ஓன் தட். ஏன்னா இது வரைக்கும் அவன் சர்ஃபேஸ் டுவெலராக தான் இருந்திருக்கான். அட்லாண்டிஸுக்குள்ள பூந்து அட்லாண்டிஸை லிட்டரலா எனக்கு தெரிஞ்ச அக்வாமேன் டேக் ஓவர் பண்ணாரு. ஒரு சர்ஃபேஸ் டுவெலர் அட்லாண்டிஸை ரன் பண்ணா எந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் அதுக்கு இருக்குங்கிறதா அவர் தெளிவாக காட்டணும்ல. அதை விட்டுட்டு உட்காந்து தூக்கி வலிச்சிட்டு இருந்தா எல்லா சர்ஃபேஸ் டுவெலர்ஸும் இதே மாதிரி தான் இருப்பாங்க. இதே இல்லாதவங்கன்னு சொல்லி அட்லாண்டிஸ் மக்கள் யோசிக்க மாட்டாங்களா? அது காமெடிக்காக ப்ளே பண்ணாம எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சீரியஸா அந்த அக்வாமேன் பொசிஷனை ஹேண்டில் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. நடுவில் நம்ம ஆர்வம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிங் ஷுட் ஆல்வேஸ் பில்ட் பிரிட்ஜஸ் சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பார்ல, அந்த ஒரு வார்த்தை எக்ஸாக்ட்லி அக்வாமேனுக்கு பொருந்தும். ஏன்னா அவர் வந்து அட்லாண்டிஸ்ல இருந்த ஒரு குவீனுக்கும்
தரையில் இருந்த ஒருத்தருக்கும் பிறந்த ஒரு குழந்தை. லிட்டரலாக தரையும் தண்ணியும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக அக்வாமேன் தான் இருக்காரு. அது ரொம்ப பொறுப்புள்ள ஒரு இடம். ஸோ அதை வந்து வேஸ்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டாங்க. அதை தாண்டி அக்வாமேன் ரோலை எதை நோக்கி புஷ் பண்ணுங்கிற ஒரு எண்ணமே இல்லாமல் கதை எழுதியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா படத்தில் அவர் வந்து ஃபாதர்ஹுட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. அதே சமயத்தில் அவர் தம்பியை காப்பாற்றக்கூடிய ஒரு பிரதர்ஹுட்டையுமே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ப்ளஸ் ஒரு கிங்டமை நடத்தக்கூடிய கிங்காகவும் அவர் இருக்கணும்னு சொல்லி காட்டுறாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி மக்கள் கிட்ட கம்பேஷனேட்டாக அவர் எப்படி இருக்கணும்னு சொல்லி அதையுமே ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் இது எதையுமே அவங்க சோலோவாக ஃபோக்கஸ் பண்ணல. ஒரு ஃபாதர்ஹுட்டை மட்டும் தனியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி காமிச்சு பேக்ரவுண்டில் இந்த மற்ற கதைகள் நடக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா அது ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இது எல்லாத்தையுமே அவர் ஜகிள் பண்ணிட்டு இருக்காரு. அதனால படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் ஜம்ப் ஆகிக்கிட்டே இருக்கு. ஒரு ஸ்ட்ரைட்டான ஃபோக்கஸ் இல்லை. படத்தோட கதை பேசிக் கதைங்கிறது ரொம்ப லீனியரான கதை. உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிடும் அடுத்து இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லி அந்த ட்விஸ்ட் முதற்கொண்டு உங்களால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். அந்த லீனியர் ஸ்டோரிக்குள்ள ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டாக அவங்க ஃபிட் பண்ணணும். ஆனால் அதை ஃபிட் பண்ணாம படத்தோட பிகினிங்ல எப்படி நம்ம அக்வாமேன் இருக்காரோ படத்தோட எண்ட் வரைக்குமே அப்படிதாங்க இருக்காரு. லைக் அவருக்கு பொறுப்பு வந்துருச்சு, அவர் ஒரு உண்மையான கிங்கா இருக்காரு அப்படிங்கிறதையும் காட்டல. ஃபாதர்ஹுட்ல அவர் பெட்டரா மாறிட்டாரு அப்படிங்கிறதையுமே சொல்ல. இது எல்லாத்தையுமே தாண்டி பிரதர்ஹுட் ஆர்ம் கூட அவருக்கு இருந்த அந்த பிரதர்லி கனெக்ஷனை அவங்க இன்னும் பெட்டரா புஷ் பண்ணவும் ட்ரை பண்ணல. அண்ட் செகண்ட் டைம் பார்க்கும்போது இது எல்லாமே என்னமோ லைக் ஆர்முக்கு பெர்ஃபெக்டா பொருந்தின மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. ஏன்னா ஆர்ம் அவர் கிங்டம் பத்தி யோசிக்கிறாரு அண்ட் பொறுப்பாவும் இருக்காரு. அக்வாமேனோட புண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாத்தினதும் அவர் தான் ஒரு கட்டத்துல. அக்வாமேனை பிரதரா அவர் அக்செப்ட் பண்றாரு. அந்த அக்செப்டன்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு தனி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குமே போறாரு. அண்ட் போன படத்துல சர்ஃபேஸ் மக்களை வெறுத்த அவர் ஃபைனலா சர்ஃபேஸ் மக்களோட அந்த சாப்பாடு என்ஜாய் பண்ற மாதிரி காமிச்சு அதுக்குமே ஒரு தனி முடிவை கொடுத்திருந்தாங்க. எனக்கு என்னமோ அக்வாமேன் கேரக்டரோட ஆர்முக்கு எழுதப்பட்ட அந்த கதைங்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவருடைய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரிடம்ஷன் அண்ட் அந்த கேரக்டர் ஆர்க்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஸோ அக்வாமேனோட ஆர்முக்கு தான் அதுக்கு மேலே ஃபோக்கஸ் போட்டிருக்காங்க. அது தெளிவாகவே தெரியுது. ஆர்மோட கம்பேர் பண்ணும்போது அக்வாமேன் கேரக்டர் ரொம்பவே லீனியண்டாக எழுதியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ரைட்டிங்கிறத எனக்கு தெரிஞ்சு இன்னும் அக்வாமேனுக்கு பெட்டராக பண்ணியிருக்கணும். இல்லை ஸ்க்ரீன் பிளேவை ஜம்பிள் பண்ணாமல் அட்லீஸ்ட் அந்த ஸ்க்ரீன் பிளே வைஸாவது அந்த கேரக்டருக்கு தனி டெவலப்மெண்ட் கொடுத்துருக்கணும். எதுவுமே இல்லாமல் படத்தோட பிகினிங்ல எப்படி அக்வாமேன் இருந்தாரோ எண்டு வரைக்குமே அப்படியே இருந்தது. அந்த கேரக்டர் என்னமோ ப்ரோக்ரஸ் பண்ண விடாமல் தடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் பிளாக் பேந்தர் எண்டிங் மாதிரி இந்த பக்கம் அவர் ஃபைனலாக அட்லாண்டிக்ஸ் அந்த உலகத்துக்கு ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ப்ளஸ் ஐ எம் அயன்மேனுங்கிற மாதிரி ஐ எம் அக்வாமேனு சொல்லிட்டு போனது எல்லாமே லைட்டாக மார்வலை தட்டி பார்த்து கலாய்க்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. யோசிச்சு பாருங்கள, அந்த பக்கம் மார்வலோட பிகினிங் தான் ஐ எம் அயன்மேன், இந்த பக்கம் டிசியோட எண்டிங் ஐ எம் அக்வாமேன். கலாய்க்கிற மாதிரி ஃபீல் ஆகல. பட் எனிவே சொல்கிறேன், இது வந்து லைக் சென்சுவலாக தான் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ரைட்டிங் பண்ணி சென்சுவலாக இப்படி இருக்கணுங்கிற மாதிரி WB முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன் இப்படி சொன்னால் அப்படி கலாய்ப்பாங்கன்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன. எனிவேஸ் படத்தில் லைக் அக்வாமேனோட அந்த கேரக்டர் ரொம்பவே குழந்தைகளுக்காக எழுதப்பட்ட மாதிரி தோணுச்சுங்க. அதான் அதை ஃபாலோ பண்ணி பிளாக் மேண்டா அந்த மெயின் வில்லன் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு சின்ன பசங்க இந்த கேரக்டர் பார்த்தா பயப்பட தான் செய்வாங்க. பட் போன படத்தில் இருந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு டெப்த் இந்த பக்கம் நம்ம பிளாக் மேண்டாக்கு கிடையாது. ஆப்வியஸாக அவர் இல்லூஷனில் ட்ராப் ஆயிட்டாரு. பட் அவருக்கு இருக்க ஒரே குறிக்கோள் அக்வாமேனோட குடும்பத்தை கரு இருக்கணும், அவ்வளோதான். அதே குறிக்கோள் அட்லனோட பிரதருக்குமே இருந்துச்சு, ஆர்டாக்ஸ், அதாவது நெக்ரோ கிங். அண்ட் அவர் இந்த பக்கம் நம்ம பிளாக் மேண்டா டேக் ஓவர் பண்ணும்போது அந்த வகையில் ரெண்டு பேரோட கோலுமே சிங்க் ஆகிறது நல்லாவே இருந்துச்சு. பட் பிளாக் மேண்டாவா காட்டலை. ஹி வாஸ் சம்ஹவ் டேக் ஓவர் பை சம் ஒன். 90% படத்தில் நீங்கள் பார்த்தது பிளாக் மேண்டாவே கிடையாது. நெக்ரோ கிங்கோட அந்த அவுட்லுக் தான். பட் அதை தாண்டி பிளாக் மேண்டாவை சில இடங்களில் வந்து சம்பவம் பண்ணியிருப்பார்ல. ஃபார் எக்ஸாம்பிள் அட்லாண்டிஸில் இந்த மாதிரி நம்ம அக்வாமேன் கூட நடந்த அந்த சண்டை, புதுசாக கிடைச்ச பவர் வச்சு அக்வாமேனை போட்டு போட்டி எடுக்கிறதுமே தாண்டி ஓஷன் மாஸ்டரோட பொண்டாட்டி பிள்ளைங்களே நீ ஆட்டையை போட்டியாடா அப்படிங்கிற மாதிரி கேட்கறது எல்லாமே காமிக்லாம் இருந்துச்சு. அதே சமயத்தில் பிளாக் மேண்டாவோட அந்த வில்லன் பர்சனாவையுமே சூப்பராக கையண்ட மாதிரி ஃபீல் கொடுத்துச்சு. படத்தோட எண்டிங்கில் கூட நல்லா திருதவே மாட்டேன்டா, நான் செத்தாலும் பரவாயில்ல, ஹாப்பியாக வந்தாச்சும் நான் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இறக்குற மாதிரி காமிச்சது எல்லாமே நல்லா தாங்க இருந்துச்சு. பட் இந்த பர்சனாலிட்டி இன்னும் படம் முழுக்கவே காமிச்சது அது ரொம்ப நல்லா இருந்திருக்கும். போன படத்தில் இருந்த அளவுக்கு தான் எதிர்பார்த்துருந்தோம். பட் அந்த இடத்துல சில அந்த ஸ்பிரிட் டேக் ஓவர் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி காட்டினது எல்லாமே பிளாக் மேண்டா கேரக்டர் ஏதோ ஒரு குப்பையில் போட்ட மாதிரி ஃபீலை கொடுத்துச்சு. பட் ஓவராலாக பார்க்கும்போது அவரோட வில்லன் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு, அதை பாராட்டி ஆகணும். அதே மாதிரி தான் இந்த ஆப்போசிட்டில் நெக்ரோ கிங்கோட அந்த ஹியூமன் ஃபார்ம் கார்டாக்ஸ் செம்ம அமேசிங்கான ஒரு ஆக்டர். பட் அவரை ஜாம்பி ஃபார்மில் மாற்றி லைக் அவருடைய இந்த பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஸ்க்ரீன் டைமையே பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட எண்டில் ஃபைனல் ஃபைட்டில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு முடிஞ்சிருக்கும். ஏன்னா படம் வந்து பல ரீரைட்டிங்குள்ளே போயிடுச்சு. ஸோ படத்தோட எண்டிங்கை ஒரு ஃபைட்டோட முடிக்காமல், அதாவது மிகப்பெரிய ஒரு சண்டை காட்சியோட முடிக்காமல் ஜஸ்ட் லைக் தட்டா வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு போய் முடிச்சிருப்பாங்க. ஸோ படத்தில் பெரிய அந்த வில்லன் ஃபைட்டுங்கிறத நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. போன படத்தில் காமிச்ச அளவுக்கு அக்வாமேன் ஓஷன் மாஸ்டர் ஃபைட்டு கூட இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லனுக்கு வந்து இடம் பெறலை. அட்லீஸ்ட் அந்த நெக்ரோ கிங்கோட ஒரு ஃபைட்டை அமைச்சு அதில் நம்ம அக்வாமேன் ஓஷன் மாஸ்டர் பிரதர்லி பாண்டிங் ஆகிட்டாங்க. ஏன்னா சண்டை வந்து சும்மா நடக்க போகிறதுல ஒரு எமோஷன் தான் சண்டை ட்ரிகர் பண்ணும். அந்த எமோஷன் இந்த பிரதர்லி பாண்டிங்காக இருக்கிற மாதிரி காமிச்சிட்டாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஏதோ டப்புன்னு ஷட்டரை மூடிட்டு கிளம்புகடா அப்படிங்கிற மாதிரி அவசரமாக கதையை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க. ஸோ வில்லனுக்கு வந்து எந்த ஒரு இடமுமே ஷைன் பண்ணுறதுக்கு கொடுக்கப்படலைங்க. அண்ட் படத்தோட எண்டிங்குமே கொஞ்சம் லாஜிக்லெஸ்ஸாக தான் இருந்தது. ஐ மீன் அந்த பிளாக் ட்ரைடண்ட்டை உடச்சா நெக்ரோ கிங் செத்துருவாரா
அட்லீஸ்ட் அவருடைய ஹியூமன் ஃபார்முக்கு மாறி அதுக்கப்புறம் சண்டை நடக்கிற மாதிரி கூட காமிச்சிருக்கலாம், அதாச்சும் நல்லா இருந்திருக்கும். அதை தாண்டி சிம்பிளாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது டப்புன்னு ஏற கட்டுக்கடா, இது எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல, அந்த பிளாக் டெண்டர் உடச்சி நெக்ர கிங் கொண்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கதையை கொண்டு போயிருக்காங்க. அப்படி பிளாக் டெண்டர் உடச்சா நெக்ர கிங் சாவார்னா அது முன்னாடி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கணும். அட்லனே இதை பண்ணிட்டு போயிருக்கலாமே, எதுக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எல்லாரையுமே இந்த மாதிரி ஐஸுக்குள்ள ஒரே வச்சு தேவையில்லாத அணிதானே. எங்கேயுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படாத ஒரு கான்செப்டை டப்புன்னு படத்தோட எண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி குளோபல் வார்மிங்கிறத ஒரு மிகப்பெரிய டாப்பிக்காக தான் படத்தில் கொண்டு போயிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட லைக் 30% அந்த போலார் ஐஸ் கேப்ஸ் எல்லாமே மெல்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி நிறைய நியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ற அந்த சமயத்தில் ஆப்வியஸாக ஊருக்குள்ள தண்ணி வந்துருக்கணுங்க, கடல் மட்டம் அதிகமாகி இருக்கணும். அது இன்னும் மிகப்பெரிய பிரச்சனைகளை வேர்ல்டு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். பட் அதை பற்றி யாருமே படத்தோட எண்ணில் கவலைப்பட்ட மாதிரியே தெரியல. மெல்ட் ஆனது தான், தண்ணி இன்க்ரீஸ் ஆனது தான். அதை ஒதுக்கி தள்ளிட்டு இந்த பக்கம் அக்வாமேன் வந்துட்டாரு ஏ ஜாலி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஐ மீன் அந்த மெல்ட் ஆனதுக்கு என்ன பதில், குளோபல் வார்மிங் சரியாயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி ஒன்றுத்தையுமே அவங்க காட்டல. படத்தை முடிக்கிறதுலே அவங்க குறியா இருந்திருக்காங்க. ஜஸ்ட் லைக் தட் மெயின் பிளாட் பாயிண்ட்ஸே அவங்க வந்து அசால்ட்டா கடந்து போனது எதையுமே அக்செப்டே பண்ண முடியல. முன்னாடியே சொன்னல, லீனியன்ட்டா படத்தில் நிறைய கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீரைட் பண்ணி கேவலப்படுத்தி வச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் அந்த குழந்தைய கொள்ற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கலாம். ஐ மீன் டெக்னிக்கலாக அதுதான் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்கிரிப்டில் எழுதப்பட்டிருந்துச்சு. பட் அதை பார்த்தா டெஸ்ட் ஆடியன்ஸ் ஏன்டா குழந்தைய கொள்றீங்க அப்படின்னு சொல்லி பாதி படத்தில் எழுந்து போயிட்டாங்களாம். ஸோ இதனால் ஃபைனலாக ரீஷூட்லாம் பலது போயிருக்கு, ரீரைட்டிங் ஏகப்பட்டது பண்ணியிருக்காங்க. குழந்தைய கொள்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது தேட்டரில் ஒரு கேஸ் மொமெண்ட்டாக இருந்திருக்கும். லைக் என்னடா அப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே உறைஞ்சு போய் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அது. காமிக்லேயுமே அது நடந்திருக்கும், காமிக் அக்யூரேட்டாகவும் இருந்திருக்கும். ஒரிஜினல் விஷனை தாண்டி 2 வருஷம் இந்த படம் வந்து அருந்து போய் தான் ரிலீஸ் ஆகி கேரி போர்ஷன் கூட நிறைய வந்து கம்மி பண்ணிட்டாங்களாம். ட்ரென்ச்சுக்கான நிறைய சீக்வன்ஸ் எழுதப்பட்ட மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸ்னைடர் கட் மாதிரி ரிலீஸ் த ஜேம்ஸ் வான் கட்னு சொல்லி கேட்டு அந்த படத்தை பார்த்ததாக உண்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா படம் டீசெண்டாக ஒரு பாதையில் போயிட்டு இருக்கும், டப்புன்னு கட் பண்ணி இன்னொரு பாதையில் அது கூட்டு போக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ படம் டக்குன்னு கட் ஆகிட்டே இருக்கு. அது கொஞ்சம் அந்த படத்துக்குள்ளேருந்து நம்மளை வெளில கூட்டிட்டு வந்தது. ஸோ எனக்கு என்னமோ வேர்ல்டு டிசைனில் பக்கமாக பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தை சொன்ன விதத்திலையும் காட்சியமைக்கப்பட்ட விதத்திலையும் படம் எங்கேயோ அடி வாங்கின மாதிரி எனக்கு தோணுது. டேரக்டர் ஜேம்ஸ் வானோட ஒரிஜினல் விஷன் அவங்க பிரசன்ட் பண்ணல, அது தெளிவாகவே தெரியுது. ஆம்பர் ஹெட் இந்த படத்தில் ஒரு மேஜர் போர்ஷன்லேயே இருக்காங்க. பட் ஆம்பர் ஹெட் வந்து அந்த ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அண்டர் பிளே பண்ண தான் பார்த்துருக்காங்க. நிறைய சீக்வன்ஸை கட் பண்ணி தூக்கி போட்டுருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க முகத்தை காட்டாமலே கடந்து போயிடலாம் தான் பார்த்துருக்காங்க. பட் மேஜர் போர்ஷன்ல அவங்க இருக்கும்போது கண்டிப்பாக காட்டி தராங்கணும், வேற வழி இல்லை. ஆக்ட்ரஸை பார்க்காம ஜஸ்ட் அந்த மீரா கேரக்டர் படி பார்க்கும்போது எனக்கு என்னமோ சில இடங்களை அவங்கள ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். அக்வாமேனை காப்பாற்றுற இடங்கள், அதே மாதிரி கிங்குக்கு பக்கத்துல அவங்களுக்கு ஒரு சேர் போட்டு உட்கார வச்சது, அக்வாமேனுக்கு உண்மையான ஒரு துணைவியா அதை பற்றி அவங்களை காமிக்க ட்ரை பண்ணது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை பாராட்டி ஆகணும். காமிக்கப்பட்ட கொஞ்சம் சீக்வன்ஸ்லையுமே அவங்க ஒரு முக்கியமான ரோல் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க, அது தெளிவாகவே இருக்கு. மற்ற கேரக்டர்ஸ்க்கு பெருசாக ஒரு இம்பார்ட்டன்ஸும் கிடையாது. ஸோ போன படத்தில் இருந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் டெப்த் அண்ட் கேரக்டரோட ப்ரோக்ரஷன் வந்து யாருக்குமே சுத்தமாக அமையல. புது கேரக்டர்ஸ், புது உலகம், அந்த அட்லாண்டிஸ்குள்ளே இருக்க பைரட் மாதிரி அவுட்லாஸ் வாழக்கூடிய அந்த இடம் சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை அடுக்கடுக்காக காமிச்சிட்டே இருக்காங்க. அகைன் அந்த வேர்ல்ட் பில்டிங் நல்லா இருக்கு, பட் அதுக்குள்ளே வேற ஒன்றும் இல்லைங்க, அவ்வளோதான் சொல்கிறேன். அதாவது அழகாக வடிவமைக்கப்பட்ட ஒரு பானை போல இருக்கு, வெளிப்புறமாக பார்க்க நல்லா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒன்றுமே இல்லை. ப்ளஸ் போஸ்ட் கிரெடிட் சீனுக்கு பெருசாக எந்த ஒரு வேல்யூமே அவங்க கொடுக்கல. ஏன்னா லிட்டரலி DC எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸோட கடைசி சீன் அது. எல்லாருக்குமே ஈஸியாக ஞாபகம் வரக்கூடிய சீனை தான் அதை வந்து எடுத்துருக்கணும். இல்லை அட்லீஸ்ட் அந்த ஏதாவது ட்ரிபியூட் மாதிரி கொடுத்துருக்கலாம். ஆனால் லிட்டரலாக கிரிஞ்சு காமெடியாச்சும் முடிக்கிறீங்களாடா நீங்கள்? மனசாச்சே இல்லைன்னா உங்களுக்கு? ஒரு DC ஒரு எராவோட கடைசி சீனை எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அப்படி கேவலப்படுத்த வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே பேசினா நிறைய நெகட்டிவ்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். பட் ஓவராலாகவே படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் வாட்சபிள், ரொம்ப ஒரு ஃபன்னான படம் தான். பட் அக்வாமேன் 1 அளவுக்கு இல்லைங்க, லிட்டரலி அவ்வளோதான். ஃபேமிலியாக சின்ன பசங்களோட நீங்கள் ஜாலியாக இந்த படத்தை என்ஜாய் பண்ணிட்டு அடுத்த நாளே அப்படியே மறந்துடுவீங்க. WB அப்படி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் ஜேம்ஸ் வான் மேலே எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அட்லீஸ்ட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் ஆச்சு அவர் ஒழுங்காக அமைச்சிருப்பாரு. படம் கொஞ்சம் எங்கேஜிங்காக இருக்கும்னு நினச்சேன். பட் படத்தோட கதை ரொம்ப லீனியன்ட்டாக நீங்கள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த வகையில் இட்ஸ் ரொம்பவே ஒரு மீடியக்கரான ஆவரேஜான ஒரு மூவி. பட் கண்டிப்பாக வேர்ஸ்ட் சூப்பர் ஹீரோ மூவின்னு சொல்லவே முடியாது. அவ்வளோ கீழே போல பொட்டன்ஷியல் இருக்க ஒரு கான்செப்டை அவங்க வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படி வேணா சொல்லலாம். பொறுத்து பார்ப்போம் ஜேசன் மாமாவா அக்வாமேனை கண்டினியூ பண்ணுறாரா இல்லையான்னு. ஸோ உங்கள் தாட்ஸ் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு அவுட் ஆஃப் 5 ஸ்டார்ஸ் இந்த பற்றி எவ்வளோ ஸ்டார்ஸ் கொடுப்பீங்க, அண்ட் உங்ககிட்ட இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ் தாட்ஸ் இந்த படத்தை பற்றி என்னன்னு சொல்லி மறக்காம அந்த இமெயில் கீழே கமெண்ட் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை தன்னால ஒரு ஆசமான ஒரு லிமிட் பண்ணி இருந்திருக்கும். ஹேப்பன் கேஸ் வட்டா.